பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிக்க எடுத்துக்கொண்டிருக்கும் வசனம் சங்கீத புத்தகத்திலிருந்து 78ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம். அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள் என்று நாம் இந்த வசனத்தில் வாசிக்கின்றோம். தேவன் இஸ்ரவேல் ஜனத்திற்கு அநேக அற்புதங்களை செய்தார். தொடர் அற்புதங்கள் அவருடைய வாழ்க்கையில். அவர்கள் எகிப்தில் அடிமைப்பட்டிருக்கும் போது அவர்களை விடுதலை செய்யும்படியாக அநேக அற்புதங்களை செய்தார். பின்பு செங்கடலை இரண்டாக பிளந்தார். மாறாவின் கசப்பான தண்ணீரை மதுரமாக மாற்றினார். அவர்கள் தாகம் என்று சொல்லும்போது கண்மலையை பிளந்து தண்ணீரை கொண்டு வந்தார். அவர்கள் பசி என்று சொல்லும்போது வானத்திலிருந்து மன்னாவை பொழிந்தார். எங்களுக்கு மாம்சம் வேண்டும் என்று சொன்னபோது மாம்சத்தை கொடுத்தார். இதெல்லாம் அற்புதங்களாகவே செய்து தேவன் அவர்களுடைய தேவைகளை சந்தித்தார். எத்தனையோ அற்புதங்களை அவர் செய்திருந்தும் கூட அந்த ஜனங்க ஆண்டவரை நம்பவே இல்லை. அவர்கள் அவிசுவாசமாக தான் இருந்தார்கள். அடுத்தடுத்து அவரை பரீட்சை பார்த்து கொண்டிருந்தார்கள். அதை தான் இந்த வசனம் சொல்லுது. அவர்கள் திரும்பி தேவனை பரீட்சை பார்த்து இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். They have limited God. அவர்கள் தேவனை மட்டுப்படுத்தினார்கள். அதுதான் இன்றைக்கு நாம் செய்தியில் முக்கியமாக பார்க்க போகின்றோம். மட்டுப்படுத்துவது என்றால் என்ன? உதாரணத்திற்கு ஒரு பெரிய பாடி பில்டர் இருக்கார். அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் ஒரு 10 கிலோ வெயிட்டை கொடுத்துட்டு இதை உங்களால் தூக்க முடியாதுங்க, உங்களாலலாம் இதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட நீங்கள் சவால் விட்டீங்கன்னு நினச்சிங்களேன், அதுதான் அவரை மட்டுப்படுத்துவது. அவர் ஏற்கனவே பல சாதனைகளை செஞ்சவராக இருந்திருக்கலாம், நாம் கூட அதை பார்த்துருப்போம். ஆனால் அது எல்லாத்தையும் மறந்துட்டு இப்போது புதுசாக அவர்கிட்ட ஒரு சவால் விட்டுட்டு நீங்கள் தூக்கி வேணா காமிங்களேன் பார்க்கலாம், உங்களாலலாம் முடியாதுங்க இந்த 10 கிலோ தூக்குறதுக்கு அப்படின்னு சொல்கிறேன் தெரியுங்களா. அதுதான் மட்டுப்படுத்துவது. இஸ்ரவேல் ஜனங்க கூட அப்படி தான் செஞ்சாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் கடந்த காலத்தில் தேவன் தங்களுக்கு செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர்கள் நினைவு கூறாமற் போனார்கள். அடுத்த வசனமே சொல்லுது, சங்கீதம் 78:42, அவருடைய கரத்தையும் அவர் தங்களை சத்துருவுக்கு விலக்கி மீட்ட நாளையும் நினையாமற் போனார்கள். எப்போ நாம் ஆண்டவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் மறந்து விடுகிறோமோ அப்போ தேவனை மட்டுப்படுத்த ஆரம்பிப்போம். நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனையோ அற்புதங்களையும் அதிசயங்களையும் நாம் செய்த ஜெபத்திற்கு தேவன் பதிலையும் நம்முடைய வாழ்க்கையில் கொடுத்துருப்பார். அதெல்லாம் நாம் பார்த்துருப்போம். ஆனால் புதுசாக ஒரு பிரச்சனை வரும்போது நாம் அதெல்லாம் நினைவு கூறாமல் மறந்துட்டு, ஆண்டவரே உங்களால் என்ன காப்பாற்ற முடியுமா, முடிஞ்சிருந்தால் ஏற்கனவே செஞ்சுருப்பீங்களே, உங்களால் முடியல போல இருக்குது, அதனால தான் எனக்கு உதவி செய்ய மாட்டீங்கன்னு சொல்லி அவன் நம்பிக்கையாக தேவனை மட்டுப்படுத்தி நாம் பேசுவதும் நடந்து கொள்வதுமாக இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனங்க அதை தான் செஞ்சாங்க. கடந்ததை மறந்துட்டு புது தேவைகள் எழும்பும்போது, பிரச்சனைகள் வரும்போது அவர்கள் அவிசுவாசமாக பேசி தேவனால் இது கூடாது என்று சொல்லி அவரை மட்டுப்படுத்தினார்கள். அப்போ நாம் என்ன செய்யணும்? இதிலிருந்து நாம் தேவனை மட்டுப்படுத்தாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் முதலாவது தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அவரை மனுஷர்கள் மட்டுப்படுத்த முடியுமா என்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது, தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவருக்கு எல்லாமே சாத்தியம். அவருக்கு எந்த எல்லையும் கிடையாது. அவருக்கு தடை போட முடியாது. அவர் அளவில்லாத காரியங்களை செய்கிறவர். அவருடைய படைப்புகளை பார்த்தாலே இது நமக்கு புரியும், அதனுடைய பிரம்மாண்டம், அவர் எப்படிப்பட்டவர் என்பது அது பறைசாற்றும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் கேளுங்களேன். இந்த பூமியில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் நம்மளால் எண்ண முடியுமா? ஒரு கையில் நீங்கள் மண்ணை எடுத்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு மண் துகள்களை நீங்கள் எண்ண முடியுமா? அப்படி என்றால் இந்த ஒட்டுமொத்த பூமியிலும் எவ்வளவு மண் இருக்குதுன்றதை உங்களால் கணக்கிட முடியுமா? முடியாது. அது ட்ரில்லியன்ஸ் அண்ட் ட்ரில்லியன்ஸில் போகும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பீச்சில் இருக்கக்கூடிய மணல், பாலைவனத்தில் இருக்கக்கூடிய மணல், நாம் மிதிச்சுட்டு போகிற ரோட்டில் இருக்கிறது, அங்கே இருக்குது, இங்கே இருக்குது, எல்லா மணலும் எல்லா மண்ணையும் ஒவ்வொன்றா என்னன்னா எவ்வளவு இருக்கும் பாருங்கள், நீங்கள் நினச்சி பாருங்கள். ஆனால் சயின்ஸ் சொல்லுது இந்த பூமியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மண்ணுக்கும் 10,000 நட்சத்திரங்கள் அண்ட சராசரத்தில் இருக்குதாம். நான் வாசித்த ஆர்டிக்கலில் பன்மடங்கான
ஒரு மண்ணுக்கு இணையாக பன்மடங்கான நட்சத்திரங்கள் அண்ட சராசரத்தில் இருக்குது. ஏறத்தாழ 10,000 இருக்கும் என்று கணக்கெடுக்கிறார்கள். அப்படி என்றால் இந்த பூமியில் இருக்கக்கூடிய மண்ணை நம்மால் எண்ணவே முடியாது, அதுவே அளவில்லாமல் இருக்கக்கூடியது. ஆனால் சயின்ஸ் சொல்லுது, இந்த பூமியில் இருக்கக்கூடிய மண்ணுக்கு இணையாக அதுக்கு மேலே 10,000 மடங்கு அதிகமான நட்சத்திரங்கள் அண்ட சராசரத்தில் இருக்குது. அப்போ யோசித்து பாருங்கள், இதை எல்லாவற்றையும் உருவாக்கி படைத்து அதை பாதுகாக்கிறவர், பராமரிக்கிறவர், அதை ஆளுகை செய்கிறவர் எவ்வளவு பெரியவராக இருப்பார்னு சொல்லி, அவருடைய வல்லமை எவ்வளவு பெரியதாக இருக்கும் என்று. ஆகவேதான் நாம் சொல்கிறோம், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அண்ட சராசரத்தை நம்மால் ஜீர்ணிக்க கூட முடியாத அளவுக்கு விஸ்தாரமான இந்த யூனிவர்ஸை படைச்சு அதை ஆளுகை செய்யக்கூடிய தேவனால் சின்ன சின்ன காரியங்களில் இந்த பூமியில் நடப்பிக்க முடியாதா? அவருக்கு சாத்தியமாகாதா? அவரால் முடியாதா? ஆனால் அவரை நாம் மட்டுப்படுத்துகிறோம். மனுஷர்களால் அவரை மட்டுப்படுத்த முடியுமா அப்படின்னாக்கா அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை மட்டுப்படுத்த முடியும். அதை தான் நாம் சங்கீதம் 78:41 வாசித்தோம். இஸ்ரவேல் ஜனங்கள் இஸ்ரவேலின் பரிசுத்தரை மட்டுப்படுத்தினார்கள். தே லிமிட்டட் காட். மட்டுப்படுத்துவது, மட்டம் தட்டுவது, குறைத்து சொல்வது, இதெல்லாம் ஒன்று தான். அவர்கள் தேவனை மட்டுப்படுத்தினார்கள். எப்படி மனுஷன் தேவனை மட்டுப்படுத்த முடியும்? நம்முடைய அவிசுவாசத்தினால. நம்முடைய அவிசுவாசத்தினால நாம் தேவனை மட்டுப்படுத்த முடியும். அவர்கிட்ட போயிட்டு ஒரு 5 கிலோவை கொடுத்துட்டு, இந்த 5 கிலோவை உங்களால் தூக்க முடியாது ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா அவர் தூக்க மாட்டார். ஆண்டவர் இது உங்களால் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா அவர் செய்ய மாட்டார். நீங்கள் மட்டுப்படுத்திட்டீங்க அவரை அப்படின்னாக்கா, இது உங்களால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா உங்களுடைய அவிசுவாசத்தில் அவரும் அதை செய்ய மாட்டார். என்னால் தூக்க முடியாதுப்பா, என்னால் செய்ய முடியாதுப்பான்னு சொல்லிட்டு விட்டுடுவார். ஆண்டவரே எனக்கு பயங்கரமான வியாதி இருக்குது ஆண்டவரே, டாக்டர்ஸ்லாம் கூட சொல்லிட்டாங்க நான் பிழைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, இனி நீங்களே வந்தால் கூட என்னை காப்பாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு நினச்சிங்களேன், அவர் நிச்சயமாக உங்களை காப்பாற்ற மாட்டார். ஏன்னாக்கா நீங்கள் ஏற்கனவே அவரை மட்டுப்படுத்திட்டீங்க. நீங்களே வந்தால் கூட என்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லி உங்களுடைய அவிசுவாசத்தினால அவரை மட்டுப்படுத்திட்டீங்க. உங்களால் இதை செய்ய முடியாதுன்னு சொல்லி எப்போ நீங்கள் அவரை மட்டுப்படுத்திட்டீங்களோ அப்போ அவரும் கூட அதை செய்ய மாட்டார். ஆண்டவரே எனக்கு ஏகப்பட்ட கடன் தொல்லை இருக்குது ஆண்டவரே, என்னை யாரும் காப்பாற்ற முடியாது, நீங்கள் கூட என்னை காப்பாற்ற முடியாது ஆண்டவரே, அந்த அளவுக்கு போயிடுச்சு ஆண்டவரேன்னு சொல்லிட்டீங்கன்னாக்கா நீங்கள் தேவனை மட்டுப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம். நீங்கள் மட்டுப்படுத்துறீங்கனாக்கா ஆமாப்பா என்னால் முடியாதுப்பான்னு சொல்லிட்டு அவரும் கையை விரிச்சிடுவார். ஸோ தேவனை மட்டுப்படுத்த முடியுமா? சர்வ வல்லமையுள்ள தேவன், அவருக்கு எல்லாமே சாத்தியம், அவரால் கூடும். அவருக்கு ஜஸ்ட் லைக் திஸ், எதையும் இப்படி நொடி பொழுதில் மாற்ற வல்ல சர்வ வல்லமையுள்ள தேவன் தம்முடைய வாயின் வார்த்தைகளினால எல்லாவற்றையும் அவர் கட்டளையிட முடியும், மாற்ற முடியும். மனுஷனுடைய இருதயத்தை மாற்ற முடியும், உன் சூழ்நிலைகளை மாற்ற முடியும், உன் சரீரத்தின் வியாதிகளை மாற்ற முடியும், உன் பொருளாதாரத்தை மாற்ற முடியும், உன் சிந்தனைகளை மாற்ற முடியும், உன்னுடைய எல்லாவற்றையும் அவர் மாற்ற முடியும் அவர் நினைத்தால். அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்படிப்பட்ட சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு நாம் சவால் விட்டு இது உம்மால முடியாத ஆண்டவரேன்னு சொல்லி அவரை மட்டுப்படுத்தும் போது நம்முடைய அவிசுவாசத்தினால தேவன் தடைப்படுகிறார். அதற்கப்புறம் மேற்கொண்டு அவரால் செயல்பட முடியாது, செயல்படவும் மாட்டார். நீங்கள் மத்தேயு 9:28-29 எடுத்து வாசித்தீர்கள் என்றால் அங்கே 2 குருடர்கள் இயேசு ஆண்டவரை சந்திக்கிறாங்க. அவர்கிட்ட வந்துட்டு ஆண்டவரே எங்களுக்கு கண்களை கொடுங்க, எங்களுக்கு பார்வையை கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட வந்து கேட்குறாங்க. அப்போ என்ன நடந்துச்சுன்னு சொல்லி இந்த 2 வசனங்களை வாசிக்கிறேன், கேளுங்க. அவர் வீட்டிற்கு வந்த பின்பு அந்த குருடர் அவரிடத்தில் வந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆம் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே என்றார்கள். அப்போது அவர்களுடைய கண்களை அவர் தொட்டு உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவது என்றார். நல்லா கவனிச்சுங்கனாக்கா, இயேசு ஆண்டவர் அற்புதம் செய்கிறதுக்கு முன்னாடி அந்த குருடர்களை பார்த்து இந்த கேள்வியை கேட்டார், இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டென்று விசுவாசிக்கிறீர்களா? எனக்கு அந்த அளவுக்கு பவர் இருக்குதுன்னு நீ நம்புறியாப்பா? என்னால் முடியுமா? கண்களை கொடுக்க முடியுமா அப்படின்னு நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னு ஆண்டவர் அவங்ககிட்ட கேட்டார். ஒருவேளை அந்த குருடர், இல்லை ஆண்டவரை உங்களால் முடியாது ஆண்டவரை, நாங்கள் பிறவி குருடனுங்க, உங்களால் இது முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தானாக்கா ஆமாப்பா என்னால் முடியாது தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருப்பார். ஆனால் அவங்க என்ன சொன்னாங்க தெரியுங்களா?
உங்களால் முடியும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவர்கள் தேவனை மட்டுப்படுத்தவில்லை. ஆண்டவர் அந்த ஆன்சருக்காக வெயிட் பண்ணுறார். ஒரு கொஸ்டினை கேட்டுட்டு இவர்கள் என்னை மட்டுப்படுத்துகிறார்களா அல்லது என்னால் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறார்களா, எனக்கு வல்லமை இருக்குது என்னால் எதையும் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறார்களா சொல்லி ஒரு கேள்வி கேட்டுட்டு அந்த பதிலுக்காக காத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கூட தேவன் கேள்விகளை கேட்டுவிட்டு, நீங்கள் எவ்வளோ கேள்வி கேட்குறீங்க, உங்களை பார்த்து கேள்வி கேட்டுட்டு தேவன் காத்துட்டு இருக்கிறார். என் மகனே மகளை அழுதுட்டு இருக்கிறியே, உன் வாழ்க்கையை என்னால் மாற்ற முடியும்னு நீ நினைக்கிறியா? உன் குடும்பத்தை மீண்டுமா சேர்க்க முடியும்னு நீ நினைக்கிறியா? உன் கணவரை உன்னிடத்துல வந்து சேர்க்க முடியும்னு நீ விசுவாசிக்கிறியா? உன் பிள்ளைகளை கரை சேர்க்க முடியும்னு நீ விசுவாசிக்கிறியா? உன் நோய்களை சுகப்படுத்த முடியும்னு நம்புறியா? என்னால் இதெல்லாம் செய்ய முடியும் நம்புறியா? கடன் தொலையிலிருந்து விடுதலை கொடுக்க முடியும்னு நம்புறியா? அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுட்டு நின்றுட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அவரை பார்த்து? ஒருவேளை நீங்கள் தேவனை மட்டுப்படுத்தி விட்டால், ஆண்டவரே பல வருஷமாக நான் இதுக்காக காத்துட்டு இருக்கிறேன், ஒன்றும் நடக்கிற மாதிரி தெரியல, நீங்களும் செய்ய போகிறதில்ல, உங்களால் முடியல போல இருக்குது, அவ்வளோதான் ஆண்டவரே போதும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு நினச்சிங்களா? அவரை மட்டுப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். மாறாக, ஆண்டவரே உம்மால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றும் இல்லைப்பா, நான் நம்புகிறேன்ப்பா, விசுவாசிக்கிறப்பான்னு சொல்லி நீங்கள் அறிக்கை செஞ்சீங்கன்னாக்கா கர்த்தர் உங்களுடைய விசுவாசத்தின்படி அது எவ்வளவு சாத்தியமில்லாத காரியமாக இருந்தாலும் சரி, சாத்தியமில்லாத காரியமாக இருந்தாலும் சரி, சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு அது ரொம்ப லேசான காரியம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாகவே அற்புதங்களை செய்வார், உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி போடுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனை நாம் மட்டுப்படுத்தி அவருக்கு வேலி அடைத்து அவருக்கு ஒரு கோடு போட்டுட்டு அவரை தடை பண்ண முடியாது, தடை பண்ணக்கூடாது, அவரை மட்டுப்படுத்தக்கூடாது, அவரை கட்டுப்படுத்தக்கூடாது, அவரை அடைச்சு போடக்கூடாது. ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் குழந்தை இல்லாமல், சாரால் ஆபிரகாமுக்கு குழந்தை இல்லாமல் இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட நாளில் அவர் தன்னுடைய கூடாரத்திற்குள்ளே அவர் அமர்ந்திருக்கிறார். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் எடுத்து நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் தெரியும். 1ஆம் வசனத்திலிருந்து ஆபிரகாம் ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு, நான் ஒரு குழந்தைக்காக காத்துட்டு இருக்கிறேன், எனக்கு தயவு செய்து ஒரு குழந்தைய கொடுங்க, என் பேர் சொல்கிற மாதிரி எனக்கு அடுத்தபடியாக ஒரு பிள்ளை இருக்கணும் அப்படி சொல்லி ஆண்டவர்கிட்ட ஒரு குழந்தைக்காக அவர் கெஞ்சிட்டு இருக்கும் போது 5ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம், தேவன் ஆபிரகாம் இடத்துல சொன்னார், அவர் அவனை வெளியே அழைத்துனா அப்போ எங்கே இருந்தார்? இவர் உள்ள கூடாரத்துக்குள்ளே உட்கார்ந்துட்டு இருந்தார். கூடாரத்தை விட்டு வெளியே வான்னு சொல்லி வெளியே அழைத்து என்ன செய்தார்னாக்கா, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். நட்சத்திரங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? வானத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கண்ணுக்கு எட்டுனதளவு ஃபுல்லாக கொச்சன்னு ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? தேவன் என்ன செய்தார்னாக்கா ஆபிரகாமை வெளியே அழைச்சிட்டு, எப்பா நீ ஒரே ஒரு குழந்தைக்காக உள்ளே உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்கிற, நீ எதை பார்த்துட்டு இருக்கிற? கூடாரத்துக்குள்ளே உட்காந்துட்டு தலையை தூக்கி பார்த்தா என்னங்க தெரியும்? கூடாரம் தாங்க தெரியும், வேற எதுவும் தெரியாது. நாம் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளே நம்மை நாமே அடைத்து கொண்டு நம்முடைய புத்தி கட்டின காரியங்களை மாத்திரமே சிந்தித்து கொண்டிருக்கிறோம். அதற்குள்ளாக நாம் தேவனையும் வேலி அடைத்து வைத்து கொண்டிருக்கிறோம். ஒரு குழந்தை கொடுத்துட்டனாலே போதும் ஆண்டவரே, எனக்கு பெரிய காரியங்கள் ஒன்றும் வேணாம் சாமி, நான் கேட்குறது ஒன்று தானே, அதுக்கு ஏன் கொடுக்க மாட்டேறீங்க, தயவுசெய்து அதை கொடுங்களேன் அப்படி சொல்லி நாம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளே நாம் நம்மை நாமே அடைத்து கொண்டு தேவனையும் அதுக்குள்ளே அடைச்சி வைக்க பார்க்குறோம், அவரை லிமிட் பண்ண பார்க்குறோம், மட்டுப்படுத்த பார்க்கின்றோம். தேவன் எந்த மாதம் அதை உடைச்சி போட்டார். ஆபிரகாம் தயவுசெய்து வெளியே வா, உள்ளே உக்காந்துட்டு என்னத்தை உன்னால் பார்க்க முடியுது? வா, வானத்தை அண்ணாந்து பாரு, நான் படைத்திருக்கக்கூடிய நட்சத்திரங்களை பாரு, அதை உன்னால் என்ன முடியுதா? என்ன முடியல, கண்ணு கெட்டின தொலைவு நட்சத்திரங்கள் இருக்குது. அது மாதிரி நீ ஒரு குழந்தைக்காக ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற, என்கிட்ட கேட்குற, ஆனால் நான் என்ன செய்ய போகிறேன்னாக்கா, உனக்கு கண்ணு கெட்டின தொலைவு உன்னுடைய சந்ததி இருக்க போது, அவ்வளவு ஜனம், அவ்வளவு திரளான சந்ததியை நான் உனக்கு உண்டாக்க போகிறேன். இந்த தேசம் முழுக்க கண்ணு கெட்டின தொலைவெல்லாம் உன்னுடைய பிள்ளைகள் இருக்க போகிறார்கள், உன்னுடைய சந்ததி இருக்க போகிறது என்று சொல்லி ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். இன்றைக்கு பிரியமானவர்கள், இந்த செய்தியை கேட்கக்கூடிய நீங்கள் கூட தேவனை மட்டுப்படுத்தாதீங்க. நீங்கள் அடைந்திருக்கிறது போல அவரை அடைச்சி வைக்கணும்னு நீங்கள் பார்க்காதீங்க. தேவன் பெரியவர், ஆகவே நீங்களும் பெரிய காரியங்களை நீங்களும் எதிர்பாருங்கள். உங்கள் சைஸ்க்கு பார்க்காதீங்க, உங்கள் சைஸை விட பெருசாக தேவனிடத்தில் எதிர்பாருங்க. நம்மால் முடிந்த காரியத்திற்காக நாம் எதற்காக ஜெபிக்க வேண்டும்? தேவையில்லையே அந்த ஜெபம். நம்மால் எது முடியலையோ அதற்காக தான் நாம் ஜெபிக்க வேண்டும். அதை செய்யக்கூடியவர் பெரியவர் நம்மோடு கூட இருக்கிறார்.
இன்றைக்கு தேவனிடத்தில் பெரிய காரியங்களை கேளுங்கள். அவரை மட்டுப்படுத்தாதீங்க. அவரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் உங்களை ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ணுவார், பெருக பண்ணுவார். அவருக்காக இந்த உலகத்தில் நீங்கள் சாட்சியாக இருக்க முடியும். எல்லாவற்றிலும் பெருகுங்கள், ஆசீர்வாதமாக இருங்கள். நாம் பெரிய தேவனை சேவித்து கொண்டிருக்கிறோம். இயேசு கிறிஸ்து நமக்காக அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்க சிலுவையில் மரித்திருக்கிறார். ஆமீன். God bless you all பிரியமானவர்களே. தேங்க்யூ. கிறிஸ்து ஆறுதலின் தேவன் ஊழியங்கள் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக இயேசுவினுடைய நற்செய்தியை அநேகருக்கு அறிவிக்கும் பணியில் இருந்து வருகிறது. நீங்களும் எங்கள் மாதாந்திர கூட்டங்களுக்கு வந்து கலந்து கொள்ளும்படி அன்புடன் அழைக்கின்றோம். ஜெப விண்ணப்பங்கள் இருந்தால் எங்களை தொடர்பு கொள்ளலாம். இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய ஆறுதலையும் ஆத்ம ரட்சிப்பையும் அநேகருக்கு பகிர்வோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.